இன்றைய சிந்தனை என்ன அப்படின்னா, ரோல் மாடல் அப்படின்னு போட்டிருக்கு. ரோல் மாடல்ஸ் யாரெல்லாம் நமக்கு முன்மாதிரியானவர்களாக இருக்கிறார்கள், யாரை நாம் முன்மாதிரியாக வைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பேர். நான் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது இன்றைக்கி காலையில் இந்த சிந்தனை எனக்கு வந்துக்கிட்டே இருந்தது. எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவான், படிக்கும்போது இந்த தலைமுடி இப்படியே தேடி தேடி இந்த முடியை பிடுங்கிக்கிட்டே இருப்பான். என்னன்னு தெரியும், அவனுடைய மேனரிசம் போல் இப்படி பிடுங்கிக்கிட்டே இருப்பான். நானும் இந்த மயிரை பிடுங்கிறத பார்த்து நானும் சில நேரம் பிடுங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ரோல் மாடல் யாரை நம்ம பார்க்குறோமோ, யாரை நமக்கு அதிகமாக பிடிச்சிருக்கோ அவங்கள பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இன்றைக்கி விஜய் ரொம்ப பிடிச்சவங்க என்ன பண்ணுறாங்க, மனைவி இருக்கும்போதே இன்னொரு பொம்பளையை வச்சுக்கிட்டா என்னன்னு பொது வெளியில் தைரியமாக பேசுகிறாங்க. காரணம் என்னென்னா, ரோல் மாடல் தான் அவர். தமிழ்நாட்டு பெண்களும் ஆண்களும் எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு அவர் ஒரு முன்மாதிரியாக இருக்கார். அவரை பின்பற்றி நிறைய பேர் போகிறாங்க. இது மாதிரியான ஒரு நாடு போனால் எப்படி இருக்கும்? நம்ம என்ன ரோல் மாடலை பின்பற்றணும்? அதை பவுல் ரொம்ப ஒரே அடியாக அடித்து செவுட்டில் அடித்த மாதிரி சொல்லுவார். கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றுங்கள்னு சொல்லி சொல்லுவார். அப்போ நமக்கு முன்மாதிரியாக இருந்தவங்க எத்தனை பேர் இருந்தாங்க, அதை தான் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லிக்கிட்டே வர்றார். ஆபிரகாம்லேருந்து ஆரம்பித்து ஆபிரகாம், யாக்கோபு, யோசேப்பு, மோசே ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றார். ஒவ்வொரு பரிசுத்தவான்கள், சிம்சோன், யெப்தா, தாவீது, இப்படி சொல்லிக்கிட்டே வர்றார். அவங்களாம் எப்படி இருந்தாங்க அப்படின்றது சொல்லிட்டு வர்றார். இன் ஆப்ரஹாம், ஐசக், ஜேக்கப் அண்ட் ஜோசப் we have 4 generations of faith. அந்த 4 தலைமுறையினரும், அதாவது இறைவன் நேரடியாக சொல்கிறார், ஈசாக்கின் இடத்திலே உன் சந்ததியை நான் வளர பண்ணுவேன்னு சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறார், ஈசாக்கை கழுத்தை வெட்டி பலி கொடுங்கிறாரு. அதான் இப்போ பக்ரீத் பண்டிகைன்னு முஸ்லீம் கொண்டாடுறாங்க. அப்போ அந்த ஈசாக்கு கொண்டு வெட்டி கொடுக்குறேன்னா அவர் தைரியமாக போய் வெட்டி கொலை பண்ணி அதை பலி கொடுக்குறதுக்கு போகிறார். ஏன்னா வெட்டின பிறகு இறைவன் தன்னுடைய பிள்ளையை உயிரோடு கொண்டு வருவார் என்ற அசைக்க முடியாத ஒரு உறுதியை அவர் வைத்திருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் ஈசாக்கு என்ன பண்ணுறாரு, அவருடைய விஷயத்தை எப்படி அவர் தனக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஈசாக்கு விசுவாசத்தினாலே வரும் காரியங்களை குறித்து பேசி, யாக்கோபு ஏசாவை விட பலத்திருப்பான் என்பதெல்லாம் சொல்லி தன்னுடைய மரணத்தை தழுவுகிறான். அதேமாதிரி ஏசாவோட யாக்கோபு பலத்தவனாகி, நீங்கள் அடிமைத்தன வீடாகி எகிப்துக்கு போகிறீங்க, அங்கே போகும்போது அங்கே வளர்ந்துருங்க அப்படின்லாம் பல விதத்தை சொல்கிறார். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி முன்னாடியே தீர்க்க தரிசனம் சொல்லி போகிறான். இவர்களெல்லாம் நம்பிக்கையின் பேரிலே, இறைவனை பற்றிய விசுவாசத்தின் பேரிலே எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை முன்னறிவித்தார்கள். அப்போ அப்படிப்பட்டவர்களுடைய வாக்கு தத்துவத்தை, அப்படிப்பட்டவங்க என்றைக்காவது அழிஞ்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். எப்பயுமே நம்ம பார்க்க வேண்டியது மிக உறுதியான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு காலேஜுக்கு போகிறோமோ, ஒரு ஸ்கூலுக்கு போகிறோமோ, ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு தேடுறோமோ, இப்போலாம் என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனியை பற்றியே பின்புலத்தை ஆராய்வாங்க. ஏற்கனவே எத்தனை பேர் அந்த காலேஜில் சேர்ந்துருக்காங்க, அந்த ஸ்கூலில் எத்தனை பேர் படித்தாங்க, படித்தவங்களாம் நல்லா வாய்ப்பு கிடச்சிருக்கான், இந்த கம்பெனியில் சேர்ந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வழி வருமா அப்படின்லாம் யோசிப்பாங்க. அப்படி யோசித்து அதுக்கப்புறம் தான் அதில் வேலையில் சேர்றதுக்கான முயற்சிகளை எடுப்பாங்க இல்லையா. ஆனால் அதே மாதிரி கிறிஸ்துவ வாழ்க்கையிலையும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, இறைவனை பற்றினால் நம்பிக்கை உண்டா அப்படிங்கிறத நீ யோசிக்க. ஒருவேளை இறைவன், இன்றைக்கி அதை நான் ப்ரேயர் பண்ணும்போது யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன், இறைவனை நீங்கள் தொழுது கொள்வதால் உங்களுக்கு எல்லா விதமான வரங்களையும் அவர் கொடுக்க வேண்டும் என்பதற்கு அவர் கட்டுப்பட்டவர் அல்ல. அவர் ஒரு குயவன். அவர் நினைத்தால் தம்முடைய விருப்பப்படி ஒரு பானையை சின்ன பானையாவோ பெருச பானையாவோ இல்லை எல்லாத்தையும் குலைத்து போடவோ முடியும். அதான் இறைவனுடைய சித்தம். ஆனால் உங்களுடைய தகப்பனாகிய, அன்புள்ள தகப்பனாகிய இறைவன் அப்படி செய்ய மாட்டார். அப்போ நாம் பணிந்து மிகுந்த கண்ணியத்தையும் கௌரவத்தையும் அவர் கொடுக்க வேண்டும். ஒருவேளை உமக்கு சித்தமானால் எங்களுக்கு செய்யுங்க. இறைவனுடைய விருப்பம் மட்டுமே இந்த உலகம் முழுவதும். அதான் முஸ்லீம்கள்லாம் சொல்கிறாங்க, இறைவன் நாடினால் அப்படி சொல்கிறாங்க. கடவுளுடைய சித்தம் அப்படிங்கிறது தான் முஸ்லீம்கள் இறைவன் நாடினால் அப்படி சொல்லுவாங்க, இன்ஷா அல்லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இறைவனுடைய விருப்பம் இருந்தால், ஆனால் இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொள்வதற்காக நாம் பூஜைகள் செய்யலாம், புனஸ்காரங்கள் செய்யலாம், நிறைய விதமான இதெல்லாம் இருக்குது, யாகங்கள்லாம் இருக்குது. அந்த காலத்திலேருந்தே பல விதமான யாகங்களை நடத்தி இந்த பிராமணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, யாகங்களை நடத்தி இறைவனை நாம் சொல்வதை கேட்க செய்ய முடியும் அப்படிங்கிறது தான்
அந்த யஜூர் வேதம்ங்கிறது சொல்லுது அப்படின்னு எழுதியிருக்காங்க. யஜூர் வேதத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்கள்லாம் இறைவனை வளைப்பதற்கானது. இறைவனை நம்முடைய இஷ்டத்திற்கு செயல்பட செய்வது, இறைவனையும் மற்ற ஆவிகளையும் செயல்பட செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த பிராமணர்கள் அந்த யஜூர் வேதத்தை எழுதினுடைய உள் சாராம்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது இறைவனை நம்முடைய விருப்பத்தின்படி செய்வதா அல்லது இறைவனின் விருப்பத்தின்படி நீங்கள் செய்வதா, இதற்கு முன்மாதிரிகள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதான் இந்த 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு வர்றார். These men sometimes failed, but they were devoted to God and trusted His word. ஆபிரகாமாக இருந்தாலும் சரி, யாக்கோபாக இருந்தாலும் சரி, யோசேப்பாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பல நிலைகளிலே வீழ்ந்து போனவர்கள். இப்போ தாவீதை இன்றைக்கி நம்ம மெயினாக படிக்கக்கூடிய தியான வசனம் என்ன? சங்கீதத்தை தான் எல்லா பாதிரியார்களும் சொல்லுவாங்க. ஆனால் தாவீது வீழ்ந்து போன ஒரு மனிதன். வீழ்ந்து போன ஒரு மனிதனால் எப்படி இறைவனுக்கு பிரியமானவனாக இருக்க முடியும்? என் தாசனாகிய தாவீது உன்னுடைய சந்ததியிலே கிறிஸ்து பிறப்பார்னு சொல்கிறார். யாரோட சந்ததியில்? தாவீது யாரிடத்தில் தவறாக நடந்து கொண்டானோ அவளுடைய சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து வரார். அப்போ இறைவன் தீங்கானவரா? அப்போ தாவீது செய்தது சரியா? இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் இருக்குல்ல, யோசனை பண்ணி பாருங்கள். பல குழப்பங்கள்லாம் இருக்குது. இறைவனை நீங்கள் நியாயம் தீர்க்க முடியாது, மனிதனையும் நீங்கள் நியாயம் தீர்க்காதிருங்க. அது இறைவனுடைய சித்தம், அவர் என்ன வேணால் செய்யணும். அப்படி இருக்கும்போது நாம் இறைவன் முன்பாக மிகவும் பயத்தோடு பணிந்து குனிந்து நடக்க வேண்டும். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே இறைவன் மீது உறுதியான நம்பிக்கை வைத்திருந்தார்கள். These men sometimes failed, but they were devoted to God and trusted His word. எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தையை நீங்கள் உறுதியாக நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்துகிறார். நீங்கள் வீழ்ந்து போனவர்களாக இருந்தாலும் சரி, உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். உங்களை உயர்த்தும் போது உங்களுக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை தலைமுறைகளும் உயர்த்தப்படும். அதான் அவருடைய ஆசீர்வாதம். இறைவன் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்துட்டார்னா அந்த ஆசீர்வாதத்தை அவரால் திரும்ப பெற முடியும். நம்மளாக அந்த ஆசீர்வாதத்தை வேணான்னு சொல்லி போனால் தான் உண்டு. The faith of Joseph was especially remarkable. யோசேப்பினுடைய விசுவாசம் குறிப்பிடத்தக்க வகையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. After the way his family treated him, we would think he would have abandoned his faith, but instead it grew stronger. குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பிகள் அத்தனை பேரும் அவனை கொலை பண்ணாங்க. கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. கடைசியில் ஒருத்தன் ஏதோ போனால் போதுன்னு காப்பாற்றணும். ஏன்னா இவர்களுக்கு இவர்கள் அத்தனை பேரும் பொல்லாதவர்களாக இருந்தார்கள். அவங்க அப்பா அம்மாவுக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள். அண்ணன் தம்பி தானே நம்ம நினைக்கிறோம், அண்ணன் தம்பி தானே பாசம், ஒரு அண்ணன் தம்பி பாசம் கூட இருக்காதா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் யோசேப்பு காலத்திலேருந்து, யாக்கோபு காலத்திலேருந்து, ஈசாக்கு காலத்திலேருந்து அண்ணன் தம்பிகள் பாசமே இல்லை. இன்றைக்கும் கிறிஸ்தவ மதத்தில் அப்படி தான் நடந்துக்கிறான். அண்ணன் செத்து கிடக்கிறான், தம்பி பார்க்க மாட்டேங்கிறான். எவ்வளோ கேவலமான மனிதர்களாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா உடம்பு வீணாக போய் செத்துருவான். இன்றைக்கி சாவலைன்னா நாளைக்கு சாவ போகிறேன் நீ நிச்சயமாக. அப்புறம் இதெல்லாம் இல்லாமல் ஒரு பொம்மையாக வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன்? ஒருவேளை நீ வணங்குகிற தேவன் உனக்கு பலம் கொடுக்க மாட்டாரா? எந்த சிந்தனையுமே கிடையாது. சுயநலத்தால் நிரம்பி போயிருக்கிறார்கள். கல்யாணத்துக்கு வர முடியாதான், காலை வலிக்குமா. கருமாதிக்கு வர முடியாதான், இடுப்பை வலிக்குமா. இதான் அண்ணன் தம்பிகளுடைய பாசம். இன்றைக்கி கிறிஸ்தவ அண்ணன் தம்பிகளுடைய பாசம். After the way his family treated him, we would think he would have abandoned his faith, but instead it grew stronger. இவ்வளோ கொடூரமான ஒரு தெய்வத்தை கும்பிட்ற தெய்வத்தை நான் இடத்துக்காக கும்பிடணும்? நீங்கள்லாம் கும்பிட்ற சாமியே எனக்கு வேணாம், போய் தொலைங்கடான்னு சொல்லிட்டு வேறு சாமியை தானே அவன் தேடி போயிருக்கணும். சர்ச்சுக்கு போகிறானோ, காணிக்க கொடுக்குறானோ, ஜெபம் பண்ணுறானோ. எங்கள் அண்ணன் ஜெபம் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ பயந்து போயிடுவான். அப்படியே இயேசுவே தொப்புக்குடின்னு கீழே குச்சிடுவார். அப்படி வானத்துக்கு மேலே கையை வச்சுட்டு ஜெபம் பண்ணுவாங்க. பண்ணுறது அத்தனையும் அயக்க தரும். அதே மாதிரி தான் யோசேப்பும் பார்த்துருப்பான். அன்னைங்க சிமியோன்னு எல்லாம் அன்னைங்க இருக்காங்க, அவங்களாம் ஜெபம் பண்ணுவாங்கல்ல, பார்த்துருப்பான்ல. அப்பாவுக்கு முன்னாடி நடிக்கிறான், அங்கே போய் என்ன அயக்கத்தனத்தை பண்ணுறாங்கிறது தான் யோசேப்பு அவங்க அப்பாட்ட சொன்னான் கொண்டு போய். அப்படி இருக்கும்போது அவங்க வெறி கொண்டு போயிட்டாங்க. அப்போது உள்ளபடியே சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்க? நம்ம கிறிஸ்துவ சகோதரர்களே, நம்ம ஊரில் ஒருத்தர் சர்ச்சு வச்சு நடத்துகிற நம்ம சர்ச்சில்
அவர் எப்படி ஜெபம் பண்ணுறாரு? அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு யேசுவே அப்படிம்பா. ஆனால் பண்ணுறது பூரா ஐக்கியத்தனம், திருட்டு வேலை. இவங்களெல்லாம் நம்ம பார்த்த உடனே நமக்கு வெறுப்பு வந்துடும். இப்படியெல்லாம் சாமியை கும்பிட்டு ஊரை ஏமாத்துறாங்க, இவனுங்களோட போய் நம்ம எதுக்கு சாமியை கும்பிடணும்னு நினச்சிருக்கணும். ஆனால் யோசிப்பு அப்படி நினைக்கல. மறுபடியும் இறைவன் மேல் தன்னுடைய விசுவாசத்தை வைத்தான். ஈவன் த அன்காட்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஈஜிப்ட் டிட் நாட் வீக்கன் his trust in God. அவன் எகிப்துக்கு போனால் அங்கே தேவனை அறியாத மக்களுடைய அந்த தாக்கமும் தேவன் பேரில் வற்றிருந்த இவனுடைய உறுதியான விசுவாசத்தை குலைத்து போடவில்லை. ஜோசப் did not use his family, his job or his circumstances as an excuse for unbelief. தன்னுடைய விசுவாசத்தை விட்டு அவிசுவாசத்தை, இறைவன் மீதுள்ள பற்றுறுதியை விட்டு ஓடுவதற்கு, ஆமாம் என் அண்ணன் தம்பிலாம் அந்த காலத்தில் அப்படி செஞ்சாங்க பாருங்கள், நான் நியாயமாக இருந்தேன், என் ஓனர் என்ன பண்ணா, நியாயமாக இருந்து என்னங்க புண்ணியம், கடவுளுக்கு பயந்து என்ன புண்ணியம், அப்படிலாம் சொல்லவே இல்லை. நான் என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்புவேன், என்ன வந்தாலும் நம்புவேங்க. அவர் என்னோடு கூட பேசின தேவன், அவர் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற தேவன், அவர் என்ன சொன்னாரோ அதப்படி தான் நடப்பேன். நான் செய்ய மாட்டேன், இறைவனுக்கு விரோதமான காரியத்தை நான் செய்ய மாட்டேன். அவர் என்னோடு கூட இருந்தால் அதான் தானியேல் சொல்லுவான், அவர் எங்களை காப்பாற்றினாலும் காப்பாற்றாமல் போனாலும் நாங்கள் அவரை விசுவாசிப்போம். அந்த உறுதியான விசுவாசத்தில் இருந்தார்கள். என்னுடைய சூழ்நிலை மிக மோசமான சூழ்நிலை, ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று எதிர்பார்க்கிறேன். ஒருவேளை அவருடைய சித்தம் வேறு விதமாக இருந்தால் அவருடைய சித்தம் என்னமோ அது நடக்கட்டும், என்னுடைய விருப்பப்படி அவர் நடக்க வேண்டியதில்லை என்பதுதான் உச்சக்கட்ட உறுதி. அந்த விசுவாசத்தின் முன்மாதிரிகளாகத்தான் இவங்க அத்தனை பேர் இருந்தாங்க இல்லையா? ஸோ வி ஹாவ் டு அட்மயர் த ஃபெய்த் ஆஃப் த பேட்ரியார்க்ஸ். அப்படி நம்முடைய முன்னோர்கள் எந்த விதமாக ஆழமான ஒரு விசுவாசத்தை வைத்திருந்தார்கள், அதை நாம் ரசித்து பார்க்க வேண்டும். They did not have a complete Bible and yet their faith was strong. இன்றைக்கி நம்ம இடத்துல இருக்கிற மாதிரி வேதாகம தொகுப்பு அவர்களிடத்தில் இல்லை. ஒருவேளை அந்த காலத்தில் இறைவனை பற்றி கேள்விப்பட்டிருப்பார்கள், இறைவனோடு பேசியிருப்பார்கள், அவ்வளோதான். புஸ்தகங்கள் கூட இருந்திருக்க வாய்ப்பில்லை. சில நேரங்களில் எழுத்து வடிவம் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆபிரகாமின் காலத்தில் எழுத்து வடிவம் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம் போதவங்க. ஆனால் எகிப்துக்கு அப்போ எப்படின்னா, ஆபிரகாமுக்கு ஆசாரியர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் என்ன? மெல்கிசேதேக். அவர் எந்த ஊருக்காரு? ஞாபகத்தில் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. ஏன் அப்படி பாடுறோம்? சாலேமின் ராஜா தான் மெல்கிசேதேக்கு. அந்த மெல்கிசேதேக்கு இப்போ போல நீர் என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர். ஆசாரியர்னா எந்த கோத்திரத்துலேருந்து வரணும்? லேவி கோத்திரத்துலேருந்து வரணும். ஆனால் இங்கே ஆசாரியர் எங்கேருந்து வராரு? யூதா கோத்திரத்துலேருந்து வராரு. இயேசு கிறிஸ்து யூதர் இல்லையா? எப்படி யூத கோத்திரத்தில் பிரதான ஆசாரியர் ஆக முடியும்? அதை தான் தாவீது பாடுறான். எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி? 28 தலைமுறைக்கு, 14 தலைமுறைக்கு முன்னாடி தாவீது சொல்கிறான், நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றுக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி சங்கீதத்தில் இருக்குது. தாவீதுக்கு அவர் குமாரனாக இருக்கும்போது அவருக்கு எப்படி இவர் ஆண்டவராக இருக்க முடியும்னு இயேசு கேள்வி கேட்குறாரு இல்லையா? அப்போ அந்த மெல்கிசேதேக்கு யாருக்கு? ஆபிரகாமுக்காக ஜெபிக்கிறார், அவருக்காக போதனை செய்கிறார், இறைவேண்டல் செய்கிறார். அந்த வழியிலே இறைவனை தெரிந்து கொண்டவர்கள் இந்த பைபிளே இல்லைன்னா கூட மிகவும் உறுதியான விசுவாசத்தை வைத்திருந்தார்கள் இல்லையா? They handed God's promises down from one generation to another. அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துட்டே வராங்க, இறைவனை எப்பேற்பட்ட விசுவாசமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்தார். நாங்களும் சின்ன பிள்ளையிலேருந்து இவ்வளோ தூரம் வரும்போது மிகப்பெரிய அனுபவத்தை பார்க்குறேன். இறைவனுடைய செயல் எப்படியெல்லாம் இருக்கிறது அப்படின்னு கண்கூடாக பார்க்க முடியுது. எப்படியெல்லாம் அது வழி நடத்தும் அப்படின்ட்டு பார்க்க முடியுது. அவர் மகா சக்தியுள்ள தேவன் என்பது மட்டும் எனக்கு தெரியுது. அவர் மகா நீதியுள்ள தேவன், யாருக்கும் பாரபட்சமே கிடையாது. கரெக்டாக இருபுறமும் கருக்குள்ள கத்தியான தேவன். அநியாயம் தான், நீ அவர்கிட்ட ஜெபம் பண்ணவே முடியாது. தவறான ஒரு காரியத்தை இறைவனிடத்தில் கேட்கவே முடியாது. மற்ற எல்லா இறைவர்களிடத்திலுமே தவறான, உங்களுக்கு பிடித்த அசுத்தமான காரியங்களை கூட நீங்கள் வேண்டுதல் செய்ய முடியும். ஆனால் இறைவனிடத்தில் அதை செய்ய முடியாது. அவர் மகா பரிசுத்தமுள்ளவர். கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்.
அவர் நீதியுள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், கருணையுள்ளவர், அவர்தான் உண்மையுள்ளவர், அவர்தான் மகாசக்தி. இதையெல்லாம் நான் பார்க்க முடியும். இதை அவருடைய பிள்ளைகளிடத்திலே சொல்லிக்கொண்டே வந்தார்கள். They handed God's promises down from one generation to another. In spite of their failures and tests, these men and women believed God and He bore witness to their faith. இவ்வளோ தூரம் தோல்விகளும் சோதனைகளும் வந்தாலும் கூட இவர்கள் எல்லாரும் இறைவனை அவருடைய நம்பி இருந்தார்கள். இறைவன் தான் அவர்களுடைய விசுவாசத்திற்கு சாட்சியாக இருந்தார். How much more faith you and I should have. இன்றைக்கு நானும் நீங்களும் எவ்வளவு அதிகமான விசுவாசத்தை அவரிடத்தில் வைக்க வேண்டும். உங்களுடைய விசுவாசம் விருத்தியாக வேண்டும் என்றால் அவரோடு கூட பேசுங்கள். அவர் உங்களோடு கூட ஏனோக்கெல்லாம் அவரோடு கூட சஞ்சரித்தான்னு இருக்கும். அதேமாதிரி ஏலியா தீர்க்கதரிசி அவரோடு கூட பேசிகிட்டு இருக்கான், அவரோடு கூட போயிட்டான் வானத்துக்கு. அதுமாதிரி நிறைய பேர் இறைவனோடு கூட அன்றாடம் பேசி கொண்டு இருக்கிறவர்கள் இருக்கிறார். நானே 2-3 பேரை பார்த்துருக்கேன். இறைவனோடு பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவருடைய வழிகளே வித்தியாசமாக இருக்கும். மனிதர்கள் பார்க்கும்போது தோல்வி அடைந்த வாழ்க்கை மாதிரி தெரியும். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாங்கிற மாதிரி தெரியும். மிகுந்த சந்தோஷத்தோடு மிகுந்த ஐஸ்வர்யத்தோடு அவர்கள் இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த உலகத்திலிருந்தே வேறு விதமாக வாழ்கிற மாதிரி தெரியும். எப்படி இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார்கள்? கடைசியில் நம்ம எல்லாம் யோசனை பண்ணி அடித்து பிடிச்சி வேலை பார்த்து அங்கே இங்கே இரவும் பகல் கஷ்டப்பட்டு கடைசியில் 70 வயசில் வந்து திரும்பி பார்த்தோம்னா எதுக்கு இப்படி அலைஞ்சான் அப்படின்னு தான் தோணும். அவர்கள் அப்போ இருந்தே அப்படி தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு படத்தில் கூட தனுஷ் சொல்லுவான்ல, ஏன்னா படிக்காமல் இப்படி வந்து ஆடிக்கிட்டு இருக்கேன் சேரில், படித்து என்ன பண்ண போகிறோம், நல்ல வேலைக்கு போகலாம், நல்ல வேலைக்கு போய் நல்ல சம்பளம் வாங்கலாம், நல்ல சம்பளம் வாங்கி நல்ல ரிட்டையர்ட் ஆகலாம், நல்ல ரிட்டையர்ட் ஆகி ஏசி சேரில் உட்காந்துருக்கலாம், அதை தான் இப்போயே உட்காந்துருக்கேனே அப்படின்னு சொல்லுவான்ல. அது மாதிரி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேடி நாம் அலைந்து கொண்டு கடைசியில் எங்கே வந்து நிற்கிறோம்? எல்லாவற்றையும் இழந்து வந்து நிற்கிறோம். ஆனால் இவர்கள் எப்படி இருந்தாங்க? இவருடைய விசுவாசத்திற்கு இறைவனே சாட்சியாக இருந்தார். நாம் இன்றைக்கு என்ன விதமான விசுவாசத்தை வைத்திருக்கிறோம்? நிறைய பேர் என்ன சொல்லிடுவோம், ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுவோம், இல்லைனா இந்த எக்ஸ்ட்ரீம் போவோம். கடவுளை பின்பற்றினா அப்படியே சன்னியாசியாகி ஆண்டியாக போயிடுவோம். இந்த பக்கம் போனால் உலக வாழ்க்கையில் மூழ்கி போயிடுவோம். இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியெல்லாம் இல்லை. யோவானில் இறைவன் ப்ரேயர் பண்ணுவார். யோவான் எழுதின புஸ்தகத்தில், ஆண்டவரே, இவர்கள் இந்த உலகத்தார் அல்லாதது போல் நானும் இந்த உலகத்தார் அல்ல, இவர்களும் இந்த உலகத்தார் அல்ல. அதற்காக இவர்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பாமல் இவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர்களோடு நீர் இரும் என்று வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்கிறேன். ஸோ இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து கடந்து செல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த உலக வாழ்க்கையிலே இறைவனை பற்றும் விசுவாசத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சம்திங் டு பாண்டர். திங்க் ஆஃப் ஒன் பர்சன் ஹூ இஸ் அ மாடல் ஆஃப் ஃபெய்த் ஃபார் யூ. உங்களுக்கு விசுவாசத்திற்கான மாதிரியாக இருக்கிற ஒருவரை நினைத்து பாருங்கள். வாட் இஸ் இட் அபவுட் த பர்சன் தட் இஸ் எவிடன்ஸ் ஆஃப் ஃபெய்த்? அவர் விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கிறார் என்பது அவரை பற்றி நீங்கள் எதை நினைக்கிறீர்கள்? யாராவது ஒருத்தரை நினச்சி பாருங்கள். உங்களுக்கு நம்முடைய சர்ச்சிலேயோ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலையோ நம்ம இந்த உலகத்திலேயோ நீங்கள் படித்தவர்களிலோ பார்த்தவர்களோ யாராவது ஒருவர் கிறிஸ்துவின் மாதிரியாக வாழ்கிறார்களா இந்த சமுதாயத்தில்? அப்படி பாருங்கள். யார் கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படுத்துகிறார்கள்? யார் உங்களை வழிகாட்டி இருக்கிறார்கள்? இதெல்லாம் யோசித்து பாருங்கள். இப்படி நீங்கள் சிந்திக்கும்போது தான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை காண முடியும். இதான் இன்றைய சிந்தனை. சரியா?